நாங்கள் ஃபஸ்ட்டு பாவு பஜ்ஜி செய்ய போகிறோம் எங்கள் வீட்டில். அதுக்கு பாவு பண்ணு வாங்கியாச்சு. இன்னும் காய் ஒரு காய் கூட இல்லை. இனிமேல் தான் காய் பார்க்க போகிறோம். அப்புறம் இது போகிற முக்கியமான பொருளே இந்த மசாலா தான். இதில் என்ன போட்டிருக்கோ அதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிடுவோம். என்ன ஜான்? சீஸ் வாங்கிட்டோம், மொசரல்லா சீஸ். இதை ஃபஸ்ட்டு திருவி எடுத்தால் தான் இதை போட முடியும். அதுக்கப்புறம் அந்த அமுல் பட்டர், அமுல் பட்டர் வாங்கியாச்சு. இந்த மொசரல்லா சீஸ் வாங்கிட்டோம். பன்னீர் வாங்கியாச்சு. ஆமாம், பன்னீர் வாங்கிட்டோம். பன் வாங்க போனோம். பீஸாவோட பேஸ் 2 கிடச்சிது. சரி ஏன் இதை விட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சிடலாம் முடிவு பண்ணிட்டோம். 2 பீஸா செய்ய போகிறோம். அப்புறம் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வெட்டணும். வெங்காயம் வெட்டுறதுக்கு வெங்காயத்தை விடு. ஆக்சுவலாக ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை சும்மா காட்டுறதுக்கு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை சாப் பண்ணணும். அதுக்கு சாப்பர் எங்க? இந்த சாப்பருக்கு ஆமாம், அதில் கொஞ்சம் போட்டு வச்சாச்சு. அதனால வீடியோ எடுக்கிறோம்ல, இதுக்காக இதெல்லாம் காட்டணும். இதை போய் வரட்டு டீசல் இன்ஜினை இழுக்கிற மாதிரி அப்படி இழுத்தா நல்லா சாப்பாயும். அப்புறம் ஒரு டெக்னிக் சொன்னாங்க, இப்படி கிராஸாக வச்சு செஞ்சால் சீக்கிரமே ஆயிடுமா. அதனால இது எவ்வளோ செய்யணும்னு தெரியுமா உனக்கு? இந்த மிஷின் ஒர்க் ஆகிற வரை தான் செய்யணும். ஏன்னா நம்ம இருக்கிற இழுவைக்கு இது போயிடும். என்ன சார், எவ்வளோ வெங்காயம் வெட்டணும்னா இந்த மிஷின் ஒர்க் ஆகிற வரை வெட்டணும். சாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணது போதுமானு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்து நம்மளே முடிவு பண்ணிக்கணும் ஓகே அப்படின்னு. இல்லை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சாப் பண்ணலாம். நமக்கு டைம் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ காய்கறி வாங்க எங்கள் அப்பா போயிருக்காரு. அவர் வர இந்த வெங்காயத்தை வெட்டுறது மட்டும் தான் நமக்கு வேலையே. ஆமாம், அடுத்த செட்டு போடலாம். நிறைய வெட்ட வேண்டியது இருக்கு. ஏன்னா 10 பேர்த்துக்கு பாவு பஜ்ஜி செய்கிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ ஆகுங்கிற காஸ்ட்டை சொல்லி ஆகும். கடையில் போனீங்கன்னா 70 ரூபா ஒரு பாவு பஜ்ஜி. 10 பேர் சாப்பிட்டா 700 ரூபா ஆகும். நாங்கள் வாங்கின பன்னீர், பட்ரு, இந்த மசாலா பாக்கெட்டு, இந்த பாவு இதுவே 700 ரூபா வந்துருச்சு. இப்போ நம்ம ஆக்சுவலாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் என்னன்னா, இந்த மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா எவனுக்கு வெட்ட தெரியாது வீட்டில். அடுத்து எங்கள் வீட்டில் ஒரு குக்கு காட்டுறேன். அவங்க தான் இந்த பாவு பஜ்ஜி செய்கிற ஒரு குக்கு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாததே கிடையாது. இந்த வீட்டில் அவங்க எல்லாமே செய்வாங்க. அந்த குக்கை உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன். ஆக்சுவலாக அவங்களோட ஸ்பெஷல் என்னன்னா, நல்லா செய்கிறப்போ திட்டு வாங்கிட்டே செய்வாங்க. இந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும். என்னடா சுத்துற மாதிரியும் தெரியல, வெட்டுற மாதிரியும் தெரியல. வெட்டிடுச்சா? ஓகே. ஆக்சுவலாக எப்போவுமே அம்மா பேச்சா எல்லாரும் கேட்கணும். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வெட்டிடுச்சு. எவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கோம் 10 பேர்த்துக்கு செய்கிற பாவு பஜ்ஜிக்கு? 2 வெங்காயம் தானே? ஆக்சுவலாக எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னா, பெரிய வெங்காயத்தை சின்னமாக வாங்குவாங்க. பெரிய வெங்காயத்தை பெருசா வாங்கினீங்கன்னா 100 ரூபா வரும் கிலோ. சின்ன வாங்கினீங்கன்னா 50 ரூபா வரும். 2 கிலோ வெங்காயம் வாங்கலாம். ஆக்சுவலா கண்ணு எரியுது. அதை கொண்டு நாங்க பாவு பஜ்ஜி சாப்பிட்றப்ப நைட்டு 11 மணி ஆயிரும். இப்போ மணி 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் பாவு பஜ்ஜி செய்ய. எப்போவுமே அம்மா தான் முக்கியம். ஏன்னா நம்ம திட்டுறதுக்கு இருக்க ஒரே ஜீவன் அவங்க மட்டும் தான்.
அம்மா பற்றி பேசுகிறப்ப கண்ணுல தண்ணி வருது. டிஷ்யூ பேப்பர் எடுத்து இதான் டிஷ்யூ பேப்பர். டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறாருங்க பாருங்க. சரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பில்லு வேஸ்டா போயிடக்கூடாது. இதுக்காக யூஸ் ஆகட்டும். சரி தொடர்ச்சி இதை கீழே போட்டுருணும், இல்லைன்னா இது வேற எதுக்கு. சூப்பரா சாப் பண்ணிட்டோம் பாருங்க. சூப்பரா சாப் பண்ணியாச்சா. டியூஷன் விட்டு நம்ம பிள்ளைங்க வரத்துக்குள்ள வேலை பார்த்தாதான் அதுங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு டைலாக் கூட கேட்காது. அமுல் பட்டர் இருக்குல்ல, இதை எப்படி கொஞ்சம் ஆர்வமா பேசுவாங்க. இன்னும் நான் திட்ட ஆரம்பிக்கல, நீங்க இருக்கீங்கன்னு. இப்போ பட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணாங்க. ஆமா, கவர்ல இருந்து எடுத்து ரெடி பண்ணிட்டோம். இந்த பன்னீர் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி செக் பண்ணணும். எக்ஸ்பைரி இருக்கான்னு. கரெக்டாக 1 மாதம் இருக்கு. ஓகே, கை துடைக்க துணி இங்கே கீழே போட்ட டிஷ்யூ எடுத்துக்கலாம். இந்த டேபிள்லேயே தொடச்சிக்க வேண்டியதான் கையை. உங்களுக்கு சொன்ன ஒருத்தர் காய்கறி வாங்க போயிருக்காருன்னு வந்துட்டாரு. பொடி பொடியாக வெட்டியாச்சு பன்னீரை. இது ஆக்சுவலாக பீஸாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே டைமில் பாவு பஜ்ஜி பீஸா ரெண்டுமே செய்ய போகிறோம். பன்னீரை சீவியாச்சு. குக்கரில் வேக போகிறதுனால கேரட்டை நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி செட் பண்ணலாம். இது 20 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 20 ரூபாய்க்கு தராங்க. 40 ரூபா இருக்குமா? 30 ரூபா. ஓ, 10 ரூபா குறைச்சி சொல்கிறேன். அப்புறம் 10 ரூபா கூட சொல்லுண்ணா. சரி, காலிஃப்ளவர் எவ்வளோ? காலிஃப்ளவர் ஆக்சுவலாக 30 ரூபா தான். இவர் மூஞ்ச பார்த்தா 50 ரூபாய் கொடுப்பானுங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் 50 ரூபா சொல்லிட்டதுனால இதை ஃபுல்லாக யூஸ் பண்ண விட மாட்டானுங்க. இதில் பாதி தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க, நாங்கள் ஏன் இவ்வளோ வேகமாக செய்கிறோம் அப்படின்னா, ஒரு நாய் வருவான், அவன் கிச்சனுக்குள்ளே அவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி உள்ளே வருவான். அவன் வந்துவிட்டு இந்த பாவு பஜ்ஜியாக வராது. அவன் வரத்துக்குள்ளே செஞ்சாதான் பாவு பஜ்ஜி, இல்லைன்னா அதுக்கப்புறம் அது பாவப்பட்ட பஜ்ஜி. இது ஃப்ரெஷ் பட்டாணி. எல்லா காயையும் கழுவணும், கழுவிட்டு தான் போடணும். எவ்வளோ நேரம் இந்த உருளைக்கிழங்கு தோலை உரிக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். 8 மணிக்கு ஆரம்பிச்சது, 8:25 ஆச்சு. இன்னமும் அதை உரிச்சிட்டு இருக்கானுங்க. இதில் தூவலாம். இப்போ பொடியாக வெட்டணுமா? இப்போ வெட்டி விட்டுறேன். அவனை சொன்னேன்ல, பாவப்பட்ட பஜ்ஜி வந்துட்டான். இனிமே அவ்வளோதான். பாவு பஜ்ஜி செய்ய தயாராகிட்டோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாவு பஜ்ஜி கடாய் தான் 24 கிலோ இருக்கு. எப்பா சரிடா.